அடுத்து சிம்மராசிக்காரர்கள். சிம்மராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு அஷ்டம சனி ஸ்டார்ட் ஆக போகுது. இந்த விசுவாசக வருடத்தின் துவக்கத்தில் சனி 8ஆம் வீட்டுக்கு வந்து விடுகிறார். 8ல் சனி வருவது ஒரு அபாய சங்கு. ராசிநாதன் உச்சம் பெறுகிறார். இந்த மாதம் சூப்பராக இருப்பீங்க. மே வரைக்கும் உங்களை அடிச்சுக்க முடியாது. ஏப்ரல் மேலே இழந்ததெல்லாம் சம்பாதிச்சிருவீங்க. உலகத்தில் ராசிநாதன் உச்சம் பெற்றால் அவருக்கு என்ன வேணால் செய்யலாம். பெரும்பாலும் காதல் திருமணம் பண்ணுறவங்கலாம் இந்த வருடம் பண்ணுவீங்க. அது ஒரு பெரிய டஃப்பான விஷயங்கள்லாம். 8ஆம் வீட்டில் சனி பகவான் இருக்கும் பொழுது கடன் வாங்குறது, சீட்டு போடுறது, நம்பிக்கையின் அடிப்படையில் ஆள் பிடிச்சி விடுறது, இந்த எம்எல்எம்னு சொல்லுவாங்கல்ல, நான் நம்பினதோடு இல்லாமல் நண்பர்கள் எல்லாரும் கூட அதில் சேர்த்து விடுறது, இந்த வேலையெல்லாம் நீங்கள் பண்ணக்கூடாது. யாருக்கும் நம்பிக்கை உத்தரவாதம் என்பதை தரக்கூடாது. நம்பிக்கை உத்தரவாதம் நீங்கள் யாருக்காவது கொடுத்தீங்கன்னா அது உங்களுக்கே நச்சுப்பாம்பாய் மாறிவிடும். ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். டு பி மோஸ்ட் கேர்ஃபுல். அந்த சிம்மராசிக்காரர்களுக்கு வேறு என்ன நற்பலன்கள்? 2 கூடியவனும் மறைஞ்சிட்டான் 8ஆம் வீட்டில். சனி வேறு 8ஆம் வீட்டில் உட்காந்துருக்கான். 3-10 கூடிய தொழில்காரங்களும் 8ஆம் வீட்டில். தொழிலே இருக்காது சார், ரொம்ப கஷ்டம். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நாள் பொழப்புங்கிறது இருக்குமானா இருக்காது. அப்போ பொழப்பை நீங்கள் உருவாக்கி வச்சுக்கணும். அப்போ உழைப்பையே வேறு எப்படிலாம் பண்ணலாம்? சும்மா இருக்க நேரம் கூப்பிடுங்க, வந்து பெயிண்டிங் பண்ணி தரேன். ஏதோ உங்களால் வெக்கத்தை விட்டு குடும்பத்திற்கு வேலை செய்கிறதுல எந்த வெக்கமும் கிடையாது. உங்களை நீங்கள் கஷ்டப்படுத்திக்கோங்க. காலையிலேருந்து மத்தியானம் வரைக்கும் ஒரு வேலை, மத்தியானத்துலேருந்து சாயந்தரம் வரைக்கும் ஒரு வேலை, இரவுக்கு மேலே ஒரு வேலை. ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் தூங்கினா போதும் உயிர் வாழ்கிறதுக்காக. மீதி நேரம்லாம் வேலை செஞ்சுட்டே இருங்க. இந்த 2.5 வருஷமாக வேலை செஞ்சுட்டே இருங்க. சனி பகவான் உங்களை டிஸ்டர்பே பண்ண மாட்டார்.